அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா தமிழ் மாநில அமைப்பின் சார்பாக வருகிற செப்டம்பர் 28 சனிக்கிழமை தமிழ் மாநில மாநாடு சபரிமலை காக்க சரணகோஷம் என்கிற பெயரில் முழுநாள் மாநாடு கரூரில் முதன்முறையாக நடைபெற உள்ளது. அது சமயம் சபரிமலை முன்னாள் மேல்சாந்திகள் திரு தாமோதரன் போற்றி, திரு எஸ்.சி. சங்கர நம்பூதிரி மற்றும் சபரிமலை தந்திரி கண்டரு மோகனரு ஆகியோர்கள் கலந்து கொண்டு காலை கணபதி ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம், நவகிரக பூஜையும் மாநாட்டு ஊர்வலம் நம்முடைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து மேலதாளங்களோடு கரூர் விஎன்சி மஹால் வந்து அடைய நம்முடைய தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார்கள். அது சமயம் மாநாட்டின் தீர்மானங்களாக இன்றைய காலகட்டத்தில் சபரிமலையில் ஏற்படக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்களுடைய குறைவுகளை குறித்தும் அதில் வரக்கூடிய இந்த சபரிமலை சீசனில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து நம்முடைய ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் ஐயப்பன் பக்தி மார்க்கத்தில் மத நல்லிணக்கம், ஜாதி சமய இன வேறுபாடு இன்றி எந்த அளவுக்கான ஒரு இடம் பெற்றிருக்கிறது என்பதை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காகவும் பல முக்கிய தீர்மானங்களை இந்த மாநாட்டில் எடுக்க உள்ளோம். மதியத்திற்கு மேல் சபரிமலை ஐயப்ப பக்தி மார்க்கத்தில் தமிழகம் எங்கும் இருந்தும் 21 முக்கிய குருசுவாமிகளுக்கு ஐயப்ப சேவா ரத்னா என்கிற விருது வழங்கவும், மாலை ஐயப்பன் பூஜையும் பகவல் சேவையும், அதைத் தொடர்ந்து கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களுடைய இன்னிசை கச்சேரியும் நடைபெற உள்ளது. கரூரில் நடக்கக்கூடிய இந்த முதல் நிகழ்ச்சிக்கு தமிழகம் எங்கும் இருந்தும் ஒரு 1000 பேருக்கு மேலாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துள்ளோம்.